ஆட பாவியலா, எவ்வளவு கேப்ப ஓட்டிருக்காங்க பாருங்க, எவ்வளவு வண்டியை ஓட்டிருக்காங்க, எவ்வளவு கலப்பை ஓட்டிருக்காங்க பாருங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில தங்கத்துல மூக்குத்தி செஞ்சிருக்கான், யானை தந்தத்துல சீப்பு செஞ்சிருக்கான். நீ 2 ரூபாய் சீப்பு செய்யும் போது நாங்க தேவமாறு, நாங்க விளக்குமாறு, நாங்க கோணாக்குமாறு, நாங்க நாடாக்குமாறு, நாங்க அந்த மாதிரிங்கிற. யானை தந்தத்துல சீப்பு செஞ்சான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க மண் பானையில ஆதன் கோதை என்கிற தமிழ் எழுத்துக்கள் இருந்துச்சான். அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில இரும்பை உருக்கிற தொழிற்சாலை வைத்து, தங்கத்தை உருக்கிற தொழிற்சாலை வைத்து, மண் பானையில ஆதன் எழுதின அவனுக்கு எந்த பெரியாரா கல்வி கற்றுக் கொடுத்தார், எந்த திராவிட படிக்க வைத்தது என்கிற கேள்வியை அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் தமிழ் நிலத்தில் எழுப்பியிருக்காரு. அதனால் அவர் RSS கைகூடி, ஆரிய கைகூடி, பிரிட்டிஷ் உளவாளியுடைய ஒப்புதல் வாக்குமூலம். அவரு இப்ப ஈரோட்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதான உண்மை. எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுறாரு பாருங்க. ஐயா, 1967 ஆட்சிக்கு வந்த கட்சி, தமிழ்நாட்டு 6 முறை ஆண்ட கட்சி, இது நவீன மாடல், திராவிட மாடல், ஃபாதர் ஆஃப் த தமிழ்நாடு இருக்கிற கட்சி. அந்த கட்சியை எந்த நிலைமைக்கு ஒரு மனுஷன் உருவாக்கி இருந்தா தினந்தனம் இங்க வெந்து சாவாங்கன்னா எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டாரு பாருங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு சொல்றாங்களா, உதயசூரியனுக்கு ஓட்டு போடலாம் பரவாயில்ல, சீமானுக்கு மட்டும் ஓட்டு போடுறாதீங்க. சத்தியமா சொல்றேன், என் 2 பிள்ளை சத்தியமா சொல்றேன், தமிழ் மீது சத்தியமா சொல்றேன். நான் கருணாநிதி மகன் கிடையாது, நான் சீமான் தம்பி. இப்படி சொல்லலன்னு திமுக காரன் சொல்லு. நீ உதயசூரியனுக்கு போடலாலும் பரவாயில்ல, மைக்குக்கு போட்டாதீங்க. ஓட்டு ஏறிட்டா அவன் சேட்டையை தாங்க முடியாது. ஓட்டு ஏறும், உன்னைய உடைப்போம். எங்க சேட்டை இனிமேதான் அதிகமாக. நாங்க சாட்டை கிடையாதுடா, நாங்க பெரிய சேட்டடா. எங்க சேட்டை 20 நாள் சீமான் ட்ரெண்டிங். 20 நாள்ல 2026 வரைக்கும் அண்ணன் சீமான் தான் ட்ரெண்டிங். 2020 அதுக்கப்புறம் நாங்க மட்டும்தான் ட்ரெண்டிங். நாங்க மட்டும்தான் இருப்போம். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த அண்ணன் சீமானுடைய பேட்டிய காணொலிய ஊடகத்துல போட மாட்டேன்னு சொன்னாங்களோ, பிரபாகரன் படம் இருந்தா மானிடைசேஷன் கட் ஆயிரும், பிரபாகரன் படம் இருந்தா ரெவென்யூ வராது, பிரபாகரன் படம் இருந்தா ஸ்ட்ரைக் காப்பிரைட் ஆயிரும் சொன்ன ஊடகங்கள் 20 நாட்களாக பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் படத்தை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்கியவன் எங்களுடைய அண்ணன் சீமானவர்கள். ஒட்டுமொத்த ஈழ தமிழர்களும் கொதிச்சு எழுந்துட்டாங்க. உண்மையிலே சொல்றீங்களா, சீமானனுக்கு வந்து உலகத் தமிழர்கள் ஆதரவு இருக்கா இல்லையா, ஈழத்தமிழர்கள் அவர் மீது பற்று வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக அண்ணன் சீமானுடைய பிடிமா இருக்கக்கூடிய திமுக சீமானனுக்கு மறைமுகமா வேலை பார்த்திருக்கு. ஒரே ஒரு போர்டு போட்டா எழுத்து மொத்த பேர் வந்துட்டான், செருப்ப கட்டி அடிச்சு விட்டு அம்பிட்டு பேரும். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, களமும் மாறப்போகிறது. வருகிற 5ஆம் தேதி ஈரோட்டில் இருக்கிற மான தமிழர்கள் இந்த நிலம் யாருக்கான நிலம் என்கிற உறுதிப்படுத்துகிற இந்த களத்தில் போட்டிருக்கிற மான தமிழ் மகள் 5 மாத குழந்தையை தூக்கிக் கொண்டு 2010 காலகட்டத்திலிருந்து பெருத்தெருவாக இனப்படுகொலைக்கு, கூடங்குளம் அணு உலைக்கு, கெயில் குழாய் பிரச்சனைக்கு, ஸ்டெர்லைட்டுக்கு, மீத்தேனுக்கு, ஹைட்ரோ கார்பனுக்கு என்று தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் நடந்தாலும் அங்கே சீமானன் இருந்தால் அங்கே சீதாலட்சுமி இருப்பாள். தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் நடந்த அத்துணை போராட்டத்திலும், அத்துணை ஆர்ப்பாட்டத்திலும், அத்தனை கண்ணன பொதுக்கூட்டத்திலும் இருக்கிற ஒரே மகள் எங்களுடைய அக்கா சீதாலட்சுமி. தமிழர் களத்தில் என்று போராடிய அந்த மகளுக்கு தொடர்ச்சியாக சீமான் வாய்ப்படுத்துகிறார். சீமான் வந்து யாரையும் வளர விட மாட்டாரு. அவர் தாண்டி யாரும் வளர்ந்தா அவருக்கு பிடிக்காது. ஸ்டாலினை தாண்டி ராஜீவ்காந்தி வளர்ந்தா ஸ்டாலினுக்கு பிடிக்குமாயா? கருணாநிதியை தாண்டி துரைமுருகன் வளர முடியுமா அந்த கட்சியில? ஜெயலலிதாவை தாண்டி எடப்பாடியும் செல்லூராஜும் வளர முடியுமா? இப்ப எடப்பாடி தாண்டி செல்லூராஜ் வளர முடியுமா? ஒரு கட்சியில அந்த கட்சியின் தலைவரை தாண்டி இப்படி வளர முடியும். ஆனாலும் அண்ணன் சீமான் கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதியை உருவாக்கல, ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு ஸ்டாலின் இல்ல, ஜெயலலிதா இருக்கும்போது இன்னொரு ஜெயலலிதா உருவாக்கல. ஆனா அண்ணன் சீமான் தான் இருக்கும்போது லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். நீ ஊடகத்தை போய் பாரு, எல்லாரும் சொன்னாங்க என்ன சாட்டை துறைமுருகன் சீமான் மாதிரியே பேசாரு. டே, சீமான் தம்பி சீமான் மாதிரி பேசாம அண்ணாதுரை மாதிரி பெரியார் மாதிரியா பேச முடியும்? என்ன அவர் தம்பிடா, தம்பினா அவருடைய அம்மாவுக்கு பிறந்தவனா இல்ல சித்தி மகனா? இல்லை, நாங்கள் குடும்ப உறவு அல்ல, கொள்கை உறவு. நாங்கள் கொள்கை உறவு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகளை இந்த களத்தில் நிப்பாட்டி இருக்கிறார். இவர்கள் சொன்னார்கள்,
இந்தி தெரியாது போடா. இவன் உருட்டுன பூரா உருட்டுதான். திராவிடம்னாலே உருட்டு, இருட்டு, திருட்டு, புரட்டு. இவன் இந்தி தெரியாது போடா, இந்தி திணிப்பிலே ரயில் வராத தண்டவாளத்தை தலையை வைத்து எங்கள் தாத்தா தடுக்க போய்தானே நாங்கள் வந்தோம், ஆட்சியை பிடித்தோம்ன்றாங்க. இந்தி தெரியாது போடான்னு சொன்ன திமுக ஓட்டு கேட்கிற லட்சணத்தை பாரு, ஓட்டு கேட்கிற லட்சணத்தை பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு, ஜூம் பண்ணி பாரு. நியூஸ் 18 கார்த்திகை செல்வன், மரியாதைக்குரிய சன் டிவி அண்ணன் குணசேகரன், கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு வெக்கம், உங்களுக்கு மானம், உங்களுக்கு சூடு, உங்களுக்கு சொரண ஏதாவது இருந்தா இதை எடுத்து ஒரு டிபேட் பண்ணுங்கடா, பண்ணுங்கடா. நீங்க ஆம்பளையா இருந்தா பண்ணுங்கடா. ஈழத்துக்கு போனாரா, ஆமக்கறி சாப்பிட்டாரா, AK-47 சுட்டாரான்னு வச்சு டிபேட் பண்ணல. இந்தியில எப்படா நீ ஓட்டு கேப்ப? தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி ஒழிகன்னு நீ மோசம் போட்டவன் எப்படா ஓட்டு கேப்ப? எப்படா ஓட்டு கேப்ப? எப்படா ஓட்டு கேப்ப? எப்படா ஓட்டு கேப்ப? இந்திய ஒழிக்கணும். யார்ட்டு இருந்து? உங்க கிட்ட ஒழிக்கணும். உங்க சன்சைன் பள்ளிக்கூடத்துல இருந்து, கிருத்திகா உதயநிதியோட சான் அகாடமில இருந்து இந்திய ஒழிக்கணும். தயாநிதி மாறன் இருந்து இந்திய ஒழிக்கணும். உங்க கட்சிக்காரன் இங்க வடநாட்டுக்காரனுடைய ஓட்டு பிச்சை எடுக்க, அவன் கால நக்க, பான்பாக்கு வாயன்ட்ட ஓட்டு கேட்க நீ இந்தியில ஓட்டு கேட்க வெக்கமா இல்ல? நீ தமிழன்னு சொல்ற, இந்தி ஒழிகன்னு சொல்ற, இந்தி தெரியாது போடான்ற, போடா வெண்ணன்னு சொல்லிட்டு அந்த உதயசூரியன், இந்திய திணிக்கிற உதயசூரியனுக்கு எதிராக தமிழர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற இந்த ஒளி வாங்கி, அன்பிற்குரிய மக்களே, உண்மைக்கு, நேர்மைக்கு, எளிமைக்கு, நல்ல தலைமைக்கு இந்த மைக் சின்னத்திலே வாக்களிங்க.